ஃபிலிமி பீட் நேயர்கள் அனைவருக்கும் அருணோட வணக்கம். அவெஞ்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு எக்கச்சக்கமான பேர்கள் ஞாபகம் வரும். அதில் முதல் ஆள் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா, பர்சனலி மை ஃபேவரட். ரெண்டாவது அயன்மேன், தோர், ஹல்க்கு, அப்புறம் நட்டாஷா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர்கள் இருக்கிற மத்தியில் அயன்மேனுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஃபேன்ஸே இருக்கிறாங்க. அயன்மேன் வந்து எப்போ எண்டு கேமில் முடித்தாங்களோ அப்போலேருந்தே மார்வலோட ஒரு டவுன்ஃபால் வந்து அங்கங்கன்னு கொஞ்சம் சொல்லி ஆரம்பிச்சது. பட் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்கமிங்கில் டெட்பூல் வூல்வரினில் ஒரு மிகப்பெரிய ஒரு பூம் ஆச்சு. இந்த நேரத்தில் காமிக்கானில் ஒரு மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ராபர்ட் டவுனி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல அவர் தான் வந்து டாக்டர் டூமா நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போது இந்த டாக்டர் டூமா அவதாரம் எடுக்கிறதுக்கு என்ன ஒரு காரணம், அது போது பார்த்தீங்கன்னா யார் அந்த டாக்டர் டூமு மார்வலோட மிகப்பெரிய ஒரு வில்லன் சொல்லிட்டு இருக்கிறீங்க, அப்படி என்னதான் இருக்குது அவர்கிட்ட அப்படின்னா இருக்குது. இதை வந்துட்டேன். ஸோ எக்கச்சக்கமாக இங்கிலீஷ்லனா அதெல்லாம் சொல்லிட்டு பார்த்துருந்துருப்போம். தமிழில் முழுக்க முழுக்க வந்து ஸோ ஒரு சின்ன வீடியோவாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாட்வேரியா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் டூம் அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஆல்ரெடி வந்து ஒரு சயின்ஸ் ரீதியாக வந்து பயங்கரமான மூளைக்காரர், அவங்க அம்மா வந்து மேஜிக் தெரிஞ்சவங்க. ஸோ இப்படிலாம் இருக்க போகும்போது அந்த ஊரில் வந்து ஒரு சில டிக்டேட்டர்ஷிப் இருக்கும். அந்த டிக்டேட்டர்ஷிப் தாண்டி இந்த ஊரை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா ஒரு சில மேஜிக் ஸ்பெல்லை யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஓகே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல காப்பாற்றிடும். பட் கடைசியாக வந்து அந்த வீரர்கள் மட்டும் இல்லாமல் அந்த உள்ளூரில் இருக்கிற மக்களையுமே வந்து அந்த மேஜிக் பாதிச்சிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க ஒரு ஈவில் ஸ்பிரிட் வந்து அவங்க அம்மாவுமே வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக என்ன ஆகும்னா அவங்க அம்மாவுமே வந்து தவறி போகிற நிலமை ஆகும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து அவங்க அப்பா கிட்ட கடைசியாக சொல்லும்போது, அதாவது நம்ம டாக்டர் வான் டூமோட அப்பா கிட்ட சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஊமை எப்படியாவது டாக்டர் ஓன் டூமை எப்படியாவது படிக்க வச்சுருங்க, அவர் வந்து நல்லா வரணும் அவன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ போயிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா தவறிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க அப்பா அவர் விக்டர் வான் டூமை வந்து கூட்டி போகிறதுக்காக வந்து போயிட்டு இருப்பார். பட் அவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பனிச்சரிவில் வந்து மாட்டிப்பாங்க. ஸோ யார் விக்டரும் அவங்க அப்பாவும். விக்டரோட அப்பாவுக்கு இருந்த ஒரு அந்த கோட்டு அந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து விக்டர் கையில் கொடுத்துருவாங்க. பட் அவங்க அப்பா வந்து பனியில் உறைஞ்சிட்டு அப்படியே அவருமே தவறி போயிடுவார். ஸோ இந்த நிலைமையில தான் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து விக்டர் என்ன பண்ணணும்னு தெரியாமல் ரிட்டன் வந்து லாட்வேரியாவே வந்துடுவார். லாட்வேரியாவிலேருந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பார். பட் அந்த இடத்துல தான் வந்து வெளியே போக முடியாமல் இங்கே வீரர்களுக்கிட்டையுமே வந்து மறைஞ்சு வாழ முடியாமல் அங்கே இருக்குன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க அம்மாவோட பழைய நினைவுகள் எல்லாமே வரக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்து என்ன பண்ணுவார்னா அவங்க அம்மா இருக்கிற புக்ஸ் எல்லாமே எரிக்க பார்ப்பார். ஆனால் அந்த புக்குகள் எதுவுமே எரியாது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஃபுல்லாக மேஜிக்கல். ஸோ அப்போ சின்ன வயசு வெறும் 16 வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா விக்டர் வந்து மேஜிக் ஸ்பெல் எல்லாமே கற்றுக்கிட்டு இருப்பார். ஸோ இது வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை விட இவர் வந்து கொஞ்சம் மூத்தவர் அப்படின்ற மாதிரி வச்சுப்போமே. ஸோ விக்டர் வந்து அந்த வயசுல இது பண்ணிட்டு இருப்பார். முக்கியமாக அவர் லாட்வேரியாவுக்கு திரும்ப வரப்போகும்போது ஒரு சோல்ஜர் வந்து அவரை வந்து ஷூட் பண்ணிட்டு வரவாப்பில். பட் அந்த இடத்துல வந்து மிஸ் ஆகி கொஞ்சம் அந்த ஒரு கூர்மையான ஒரு ஆயுதத்தை எடுத்து ஒரு சோல்ஜரை போட்டு தருவாப்ப வெறும் 16 வயசுல. ஸோ அப்போ அந்த 16 வயசுலேயே வந்து மனுஷன் 2 விஷயமே பண்ணிட்டாரு. ஒரு சைடு வந்து ஒரு கொலை பண்ணிட்டாரு, இன்னொரு சைடு மேஜிக்கும் கற்றுக்கிட்டாரு. இப்போ இந்த மேஜிக் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா லாட்வேரியாவில் இந்த நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு விஷயம் அப்போவே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருப்பார். பிகாஸ் அவங்க அப்பா வந்து ஒரு சயின்ஸ் மூலக்காரர், அவங்க அம்மா வந்து மேஜிக். ஸோ ரெண்டும் கலந்த ஒரு உருவமாக வந்து இப்போ வந்து நிற்கிறாப்ல விக்டர் அப்படின்ற மாதிரி இங்கிட்ட வந்து சயின்ஸ் ரீதியாக ஒன்று கண்டுபிடிப்பாப்ல. ஸோ அந்த கண்டுபிடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இங்கனுக்குள்ளே இருக்கிறத வந்து அந்த சோல்ஜர்கள் லாட்வேரியா சோல்ஜர் எல்லாமே அட்டிஸ்ட் தும்சமாக்குற லெவலுக்கு அந்த கண்டுபிடிப்பு இருக்கும். அமெரிக்கா சைட்லேருந்து யாரா அவன் எங்கிட்டா இருந்து வந்தான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி விக்டர் அப்படின்ற ஒரு பையனை வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள கமெண்டர்ஸ் மூலமாக எங்களுக்கு நீ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்கள் படிப்பு செலவு நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் விக்டருக்கு ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தவறினாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ தவறி போன அவங்க அம்மாவோட சோல், அதாவது ஆத்மா வந்து அந்த ஈவில் ஸ்பிரிட் கிட்ட தான் இருக்கும். அந்த ஈவில் ஸ்பிரிட் வந்து நரகத்தில் வச்சு அவங்க அம்மாவோட ஆத்மாவை ரொம்ப கொடூரமாக டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கும். இது வந்து விக்டருக்கு வந்து தெரிய வரும்போது விக்டர் வந்து அந்த அவரோட ஸ்கூல் டேஸ்லேயே வந்து டைம் மிஷின் மாதிரி ஒன்று கண்டுபிடிப்பாப்ல. அதாவது இப்போ இந்த இடத்துலேருந்து அந்த காலகட்டத்துக்கு ஃபுல்லாக டைம் மிஷின் ஒன்று யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை வந்து கண்டுபிடிப்பாப்ல. முக்கியமாக இந்த இடத்துல மேஜிக்கும் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ ஸ்கூலுக்கு தெரியாமல் இந்த ஒரு விஷயம் பண்ணிகிட்டு போகும்போது அந்த இடத்துல தான் ஒருத்தர் நமக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரீட்ஸ் ரிச்சர்ட்ஸ். எங்கே கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்குல்ல, நம்மளோட ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட ஒன் ஆஃப் த லீட் ரோல். அவர் வந்து இந்த ரப்பர் மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வளைவாப்பில் மனுஷன். ஸோ அவர் வந்து அவங்களுக்குள்ள இருக்க போகும்போது
என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கும் வந்து கொஞ்சம் அங்கங்கன்னு சொல்லி ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். விக்டர் வந்து ரீட்ஸை பார்த்து அப்பப்போ கொஞ்சம் நிறைய பொறாமப்பட்டிருக்காப்புல. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நேரம் வந்து செம கோபமாக ஆயிருக்காரு. ஸோ இவர் ரீட்ஸு கிட்ட வந்து விக்டர் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லவும் அந்த கண்டுபிடிப்பில் வந்து குறை சொல்லிடுவார், இது ஒன்று சரியில்லை அப்படின்னு. அது வந்து விக்டருக்கு கோவம் வந்துடும். விக்டருக்கு வந்து ஈகோ நிறைய இருக்குது. முக்கியமாக வந்து என் கண்டுபிடிப்பு தான் பெருசா அப்படின்ற மாதிரியுமே வந்து நிறையா சொல்லிடுவார். ஸோ அந்த இடத்துல ரீட்ஸை வந்து வெளியே ஜாவோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பற்றி விட்டுருவாப்புல. இவர் வந்து நம்ம விக்டர் வந்து என்ன பண்ணுவார், அவங்க அம்மாவோட இது கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து போவாப்புல. போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து ரொம்ப டார்ச்சர் அனுபவிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ரிட்டன் நீங்கள் இருக்கக்கூடாது வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஆத்மாவோட சொன்னதுக்கப்புறம் இவர் ரிட்டன் வெளியே வந்து அங்கே தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை பார்க்குறாப்புல. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சிக்கிட்ட வந்து கொஞ்சம் கேட்பாரு, இந்த மாதிரி எங்கள் அம்மாவோட சோல் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல டாக்டர் டூம் அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 பேரோட ஒரு கொலாப் வந்து அங்கே தான் நடக்குது. இது காமிக்கில் வந்து இது தனியாகவே இருக்குது. அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் டாக்டர் டூம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து ஃபைட் பண்ணுறாங்க அந்த ஈவில் ஸ்பிரிட்டுக்கு எதிராக. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க அம்மாவோட ஆத்மாவுமே வந்து மோட்சம் கிடச்சிருது. அதுப்போ வந்து இந்த ஈவலுமே வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுது. அந்த இடத்துல தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் ஒன்று உருவாகுது. அந்த பிளாஸ்ட் காரணமாக தான் வந்து விக்டரோட முகம் வந்து ஒட்டுமொத்தமாக இதாகிடுது, ஒரு மாதிரி செதஞ்சா மாதிரி ஆயிரும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து அவர் வந்து ஒரு மம்மி மாதிரி துணியெல்லாம் கட்டிட்டு இது பண்ணாப்ல. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போயிடுவாப்ல, நீ தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்கூலில் இருந்து தெரிய ஆரம்பிச்சிருது இவன் நமக்கு தெரியாமல் டைம் மிஷின் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு. ஸோ அவங்க ஸ்கூலில் இருந்து விரட்டி அடிக்கப்படுறாரு. அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் இவர் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கார். காமிக் படி இப்படி தான் வரும். முக்கியமாக காமிக் படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மர் போடுறதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து மாங்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து டிபெட் அப்படின்ற ஒரு இடம் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த இடத்துல வந்து போயிட்டு அந்த உணவுல மாங்கு கிட்ட வந்து எல்லாருமே வந்து கற்றுப்பாப்ல. பட் அந்த இடத்துல வந்து கற்றுக்கிட்ட மொத்த வித்தியும் இறக்கி மாங்குகளுக்கெல்லாம் தலைவனாகவும் ஆவார். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரீட்ஸ் ரிச்சர்ட் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு, ரீட்ஸை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்றதுனால அந்த வன்மம் உள்ளே இருந்ததுனால ரீட்ஸை பழி வாங்குறதுக்காக எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணுவார். அது போக வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்ச மறைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால முக்கியமாக முழுக்க வைப்ரேனியமான ஒரு மெட்டலில் வச்சு அந்த ஷீல்டை வந்து அவர் முக கவசமாக வந்து போட்டுப்பார். எதுக்கு மூஞ்சிக்கு மட்டும் போடணும், ஒட்டும் தான் பாடிக்கே போடுவோம் அப்படின்றதுனால அப்படியே பாடிக்கு இது பண்ணார். ஸோ அந்த இடத்துல வந்து முழு டாக்டர் டூமாக உருவெடுத்தார். அது அவருக்கு இருக்கிற பவர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்டாகவும் சரி ஒரு மெஜிஷியனாகவும் சரி ரெண்டுமே வந்து லாட்வேரியாவுக்கு யூஸ் பண்ணி மக்களை விடுதலை பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால லாட்வேரியாக்குள்ள போய் அங்கே இருக்கிற எல்லா டிக்டேட்டர்ஷிப்பையும் அழிச்சாரு. இவரே வந்து டாக்டர் டூம் நான் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணாரு. முக்கியமாக லாட்வேரியாவுக்கு என்னைக்கு அப்போ ஃப்ரீடம் கிடைச்சதோ அப்பையிலேருந்து அந்த நாள் வந்து சொல்லப்படுறது டூம் ஸ்டே அப்படின்னு நோட் பண்ணிங்க. டூம் ஸ்டே அது இதில் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ டூம் ஸ்டே அன்னையிலேருந்து கொண்டாடப்பட்டது. லாட்வேரியாவில் இவரோட டிக்டேஷிப் வந்து அதிகமாக இருந்தது. முக்கியமான இன்னொரு ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது நல்ல விஷயம் வந்து நிறையா நாள் பண்ணுவாப்புல. பட் தப்பு ஒன்று நடந்ததுன்னா ரோடு தான் வெட்டு ஒன்று துண்டு 2 அப்படின்னு சொல்கிற மாதிரி கதை முடிஞ்சிடும் யாராக இருந்தாலும் சரி. ஸோ டிக்டேட்டர்ஷிப் மட்டும் இல்லாமல் இந்த காமிக் கேரக்டரை உருவாக்குனது வழக்கம் போல் நம்ம ஸ்டான்லி தலைவன் தான். ஸோ ஸ்டான்லி மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க இது என்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா வரலாற்றில் டிக்டேட்டர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து செம்மையாக ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒரு ஹிட்லராக இருக்கட்டும். ஸோ ஹிட்லர் போல் நிறைய பேர் இருக்கிறனால வந்து அவங்களாம் இன்ஸ்பயர் பண்ணி எழுதின இந்த ஒரு விஷயம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க இவர் வந்து எல்லாத்தையும் அழிக்கணும்லாம் இல்லை, எனக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்ப்பாரு. அந்த கான்செப்டை வச்சு தான் ஒரு பேட்டில் வேர்ல்டு அப்படின்ற ஒரு இடத்தையே உருவாக்குவார். அந்த இடம் தான் வந்து ஒட்டுமொத்தமாக இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் மல்டிவர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் செம்மையாக கிளிக் ஆகும். ஸோ அந்த இடத்துலையுமே வந்து ஒரு மிகப்பெரிய ராஜாவாக ஆவார். இவரோட ஒட்டுமொத்த கான்செப்ட் ரொம்ப சிம்பிள், நான் தான் பெரியலா இருக்கணும், நான் தான் ராஜாவா இருக்கணும், எனக்கு கீழே தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஸோ இதில் தான் வந்து டாக்டர் டூம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளாகிறாப்புல. இவர்கிட்ட வந்து முக்கியமாக மேஜிக் பவரும் இருக்குது, சயின்டிஸ்ட் பவரும் இருக்குது. நம்ம அயன்மேனிக்கிட்ட மேஜிக் இல்லை, நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சிக்கிட்ட நம்ம சயின்ஸ் இல்லை. ஆனால் இவர் தான் வந்து மேஜிக்கும் சரி சயின்ஸும் சரி ரெண்டும் கலந்த ஒரு கலவை. ஸோ இவரை தோக்கடிக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். காமிக்கில் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதாகும். அது வேற ஒரு வீடியோவில் நான் வந்து முழுக்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டாக்டர் டூமோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரியை ஒரு ஷார்ட் ஃபார்மாக சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம். வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் வணக்கம்.